தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் இந்த மாதிரி சினிமா வந்து ரொம்ப கதிரேஷ் சார் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய படங்கள்லாம் பல்ட்டி அடிச்சுட்டு இருக்க நேரத்தில் சின்ன படங்கள் தான் எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்குது. அது மாதிரி ஒரு சின்ன படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குன்ற நம்பிக்கையில் திரைப்படத்திற்கு துறைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துவது எங்களுடைய அடிப்படை கடமை. படம் முன்னாடி வேறு உட்காந்து பார்த்தா பூரா குண்டாவே திரிறாங்க. என்னடா 50 பேரும் இப்போ ரொம்ப முன்னாடி வந்து உட்காந்து பார்த்தோன்னே எல்லா பேரும் குண்டா திரிறாங்க. நேராக பார்த்தா பூரா பேரும் ஒல்லியாக இருக்காங்க. பிரச்சனை என் கண்ணில் தான், அவங்ககிட்ட இல்லைன்றதை நேராக பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஹீரோயின் வந்து சிம்ரன் அத்வானி, ஆல் த வெரி பெஸ்ட்மா, ஆல் த வெரி பெஸ்ட். ஏற்கனவே சிம்ரன் வந்தாங்க, பத்வானி கூட வந்திருக்காங்க, ஆல் த வெரி பெஸ்ட். கதாநாயகனுடைய அப்பா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு, பாலகோபி. நான் வந்து பாரதி ராஜா சார்கிட்ட எனக்கு என்ன வேலைன்னே தெரியாமல் அசிஸ்டன்ட் கேமராமேனுங்கிற பேரில் ப்ரொடக்ஷன் மேனேஜரோட பார்ப்பேன். ப்ரொடக்ஷன் மேனேஜரோட பார்க்குறேன்னா ராஜேந்திர சார் கார்டு கேட்டுறாங்க. அப்போ என்கிட்ட இல்லை. அது நான் சொன்னது 30 வருஷத்துக்கு முன்னாடி. ராமவாஸ் இன்னைக்கு இருக்கிற ஃபைனான்சியர் இந்த ராமவாஸ் அவர்கள், பாலகோபியோட 3 பேரும் அப்பப்போ எல்லா வேலையும் ஒன்றா சேர்ந்து செஞ்சுக்கிட்டு ஒரு 25-24 வயசில் வந்து இந்த சென்னையில் வந்து எதிர்காலம் என்னன்னு தெரியாது, ஆனால் வேலை பயங்கரமாக இருக்கும். அந்தந்த ஆஃபீஸ் வேலையை ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிக்கிறது. அப்போ வந்து மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. ஒரு ப்ரோக்ராம் சொல்லி ஒரு இடத்துக்கு போனோன்னா அங்கே ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா தொலைதூர உணர்வில் இப்படி சொல்லியிருக்காங்க, அதை இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யலான்னு சொல்லி எங்கேயாவது போய் ஒரு 50 பைசா காயின் போன் போட்டு கேட்டு வேலை செய்கிற காலங்களில் பஞ்சு சார் ஆஃபீஸில் வந்து பிஏ ஆர்ட்ஸ் பஞ்சு அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி அவர் சுயசரிதை எழுதி கொஞ்ச நாள்லேயே ஆனந்த விடனில் வரும்போது அவர் இறந்துட்டாங்க. தமிழ் சினிமாவில் இப்போ இப்படி கதிரேசன் சார் வந்து ஏதாவது பிரச்சனைன்னு போனீங்கன்னா அந்த பிரச்சனையை முடியாதுன்னு சொல்லாமல் அதை கையாளுவார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போய் கையாளுவாங்க. பல படங்கள் அது எனக்கு நேரடியாக தெரியும்.